10 நிமிஷம் அப்படி லைட்டாக மழை தூத்து போட்டு போயிடுச்சு. கோழிங்கெல்லாம் இங்கே இருக்குது. நேற்று மழை பேஞ்சிகிட்ருக்கு. இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி போட்டு இவனை அவுத்து விட்ட கொடுமைக்கு ஒரு கோழி காலி பண்ணிக்கிட்டான் நியாயமாக. நம்ம கோழிங்கெல்லாம் முட்டை போடலன்ட்டு பார்த்துட்டு இருந்தா கின்னி கோழி அங்கே கடைசி ட்ரெயில் உள்ளார போய் உட்காந்து முட்டை போட்டுட்டு இருந்துச்சு. இன்னொன்று இங்கிட்டு புதரில் போய் அங்கே உட்காந்து முட்டை போட்டு உட்காந்துருந்துச்சு. சரி அடை உட்காந்துருக்குன்னு சொல்லி போட்டு நானும் முட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்ச கொடுமைக்கு மேடம் எந்திரிச்சு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் அடைக்கு உட்காரல, இதில் உட்காருன்னு பார்த்தா இதுலேயும் உட்கார மாட்டேங்குது. மறுபடியும் இப்போ சேவை கூட சேர்ந்துட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. கரெக்டாக இப்போ இன்னொன்று இந்த கருப்பு கோழி ஒன்று முட்டை விட்டுட்டுருக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முட்டை விட்டுருக்கு. எல்லாம் இங்கே உள்ளாகிட்டு இருக்காங்க. அணில் இங்கே மேய்து பார்த்தீங்களா அந்த கருப்பு, இதுதான் இப்போ முட்டை போட்டிருக்கு. காலையில் வந்து அந்த இன்னைக்கு காலையில் தான் மொதல் முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் இந்த குஞ்சு மட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஏன்டா கத்துதுன்னு பார்த்தா கடைசியில் மேடம் முட்டை போட்டு வந்தாங்க. இந்த வெள்ளைக்கோழி அங்கே இருக்குது. இதுதான் இன்னும் முட்டைக்கே வரலை, ஏன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மஞ்சள் கோழி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அடுத்தடுத்து எல்லாம் வரிசையாக முட்டைக்கு வந்துருச்சுன்னா முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை இந்த ஒரு 2-3 நாளாக நல்லா பேஞ்சனால நல்லா இவங்களுக்கு இந்த கரையான் பூச்சி ஃபுல்லாக கிளறி சாப்பிட்றது தான். ஆனால் வந்து யாருக்கும் சளி வராமல் இந்த தடவையாச்சும் ஆண்டையும் காப்பாற்றி வைக்கணும். கின்னி கோழி முட்டை போடுது, ஆனால் அது ஜோடி இல்லை, முட்டை மட்டும் வைக்குது. எப்பயும் வந்து அவங்க எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளார வைப்பாங்க. இந்த தடவை வந்து கரெக்டாக கூண்டில் வச்சுருக்கு. அந்த கோழி மட்டும்தான் போய் காட்டுக்குள்ளார வச்சு அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கரெக்டாக இப்போ இதுவும் முட்டை போடுதா, சரி இது கூடயே வச்சு பார்ப்போம், இது எதுவும் குஞ்சு பறிக்குமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த முட்டையை நான் ஒன்றும் பண்ணல. அது எத்தனை நாள் அங்கே அடை உக்காந்துச்சு என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் தெரியல, அப்படி நான் விட்டுட்டேன். 2 நாளாக கூண்டுக்கு வராதனால எங்கே இருக்குது சொல்லி போட்டு நான் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஆனால் காலையில் நம்ம கூண்டு திறந்துட்டு தீனி இற போட்டுறோம்ல, இற போடுறப்ப அங்கே பின்னாடி பக்கத்துலேருந்து பறந்து வந்துட்டு இருந்துச்சு. சரி அவன் அங்கிட்டு தான் எங்கேயோ உட்காந்துருக்குன்னு சொல்லி போட்டு போய் தேடி கண்டுபிடிச்சா ஒரு புதரில் முட்டை வச்சு ஒரு 7 முட்டை வச்சுருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து சரி அங்கே இப்போ மழையில் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்து கூண்டுக்குள்ளே வச்சு பார்க்கறதுக்கு அப்படி வேஸ்ட் பண்ணிடுச்சு. ரெண்டாவது அது இதுதான் கன்னி முட்டை தான், கொஞ்சம் பறிக்குமா பறிக்காதான்னு தெரியல. சரி இப்போ இது முட்டை வைக்கிறதுல இது எப்படியும் ஒரு 10 நாளில் மறுபடியும் அடை உக்காந்துச்சுன்னா இது எதுவும் கொஞ்சம் பறிச்சிச்சுன்னா பார்ப்போம்.